Krishna Goda Suti 14th Pasram Sriman Venkatanatharya Kavitarya Kesari Vedantacharya Varyo me Sannidhattam Sudhahridi Jnananandamayam Devam Nirmalaspadikakritim Adharam Suravidyanam Hayagrivam Upasmahe Tvadbhuktamalya Surabhi Kritacharu Maulehe Hitva Pujantara Katamapi Vaijayanti Patyustaveshwarimita Pratigata Lolaha Barhadapatra Chima Rachayanti Bringaha. இதில் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, எல்லா உலகத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய கோதாதேவியே, உன்னுடைய நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருமார்பில் வைஜெயந்தி அப்படிங்கிற வனமாலையை தரிசின்னு இருக்கான். அதுலேருந்து எப்படின்னா தெய்வீக மனம் அப்படியே வீசிகிட்டே இருக்குது. அந்த மனத்தை கண்டு அந்த மாலையில் வண்டெல்லாம் என்னென்னா அப்படியே ரீங்காரமிட்டுண்டு அப்படியே மொச்சுண்டு இருக்குது. இப்போது நீ சூடி கலைத்த மாலையை எம்பெருமான் அவனுடைய சிரசில் தரிச்சுட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவன் சிரசில் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நீ சூடி கொடுத்த மாலை தரிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த மனம் இந்த வைஜெயந்தி வனமாலையை விட பயங்கரமாக ஸ்மெல், அப்படியே ஃப்ராக்ரன்ஸு ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இதை பார்த்துட்டு என்ன, அதனுடைய மனம் நிறைய வர்றதுனால இப்போ இங்கே இருந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணிடுதுன்னா, பெருமாளினுடைய திருமுடியை சுற்றி ரீங்காரமிடம் ஆரம்பிச்சுட்டான். வனமாலையை விட்டு நீங்கி இப்போது சூடி கலைத்த மாலை தரிச்சுட்டு இருக்கான் இல்லையா சிரசில், அங்கே போய் ரீங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போது அந்த மாதிரி அது ரீங்காரம் பண்ணுறச்சு அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அவன் மயில் தோகையை வச்சுட்டு இருக்கான். அப்போது அதுக்கு மேலே ஒரு கொடை பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த வண்டுகள் ரீங்காரம் பண்ணுறது. இப்படி ஒரு ஏற்றம் உன்னுடைய மாலைக்கு இருக்கே அம்மா. வனமாலையினுடைய சிறப்பை விட நீ சூடிக்கலைந்த மாலையை இருக்கக்கூடிய ஏற்றம் எவ்வளோன்னு இதனால தெரியறது. வண்டுகள் இதை விட்டுட்டு அங்கே போகிறதுன்னா உன்னுடைய மாலைக்கு ஏற்றம் அதிகம், உன்னுடைய மாலைக்கு மனம் அதிகம்ங்கிறது தெரிய வருதே. இதை சொல்லி மாளாது அப்படின்னு இந்த பாசுரத்தில் கோதா சூடிய மாலைக்கு ஏற்றம் அதிகம், அதனால் வண்டுகள் அதில் ஈர்க்கப்பட்டு ரீங்காரமிட்டுறதுன்றதை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். மேலே என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம அடுத்த பாசுரத்தில் பார்ப்போம். சதமகமணி நீலாச்சாரு கல்லார ஹஸ்தா சனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிகிதாபி ஷக்பிரா கிருஷ்ணநாத விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக கவிதார்ய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தோப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம்.